இதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட்டும் ஜாஸ்தியாகும். நீங்கள் யூ வில் பி அஃபெக்டட். யூ வாண்ட் டு அண்டர்கோ பெயின். ஒரு சின்ன சொத்தப்பல் இதை அடைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதே சொத்தப்பல் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் வேரில் பட்டதுன்னா இது ரூட் கெனால் பண்ணுறதுக்கு ரூட் கெனாலுக்கு லேசர் தேவைப்படுது. அண்ட் இம்பாக்ஷன் சர்ஜரிஸ்க்கு லேசர் அசிஸ்டட் சர்ஜரிஸ், பெயின், பிளட் லாஸ் இதெல்லாமே கண்டிப்பாக கம்மியாகலாம். ஒரு ஃப்ளார் மாதிரி ஒன்று வாய்க்குள்ளே வச்சு இம்ப்ரெஷன் எடுப்பாங்களே, அது ரொம்ப சில பேருக்கு கேக் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் பல்லு அலைன் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஃப்ளிப் ட்ரீட்மெண்ட். அதாவது பல்லுக்கு மேலே ப்ராக்கெட்ஸ் அட்டாச் பண்ணி வயர் பண்ணி ஸோ வில் பி எவ்ரி மந்த் வந்து ஒரு விசிட் எடுத்து ஆர்த்தோடான்டிஸ்ட், அதாவது உங்கள் பல்லை அலைன் பண்ணுற ப்ராசஸே வந்து நீங்கள் அதை இன்விசிபிளாக பண்ணுறீங்க. ஸோ வில் பி மோர் கான்ஃபிடென்ட். உங்கள் வாயில் கிளிப் இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஈஸ்தட்டிக் வைஸ் ரொம்பவே பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெயின் இருக்கும். அலைனஸ் ட்ரீட்மெண்ட்டில் பெயின் இருக்காதா அப்படின்னு கேட்டால் வணக்கம் சார். இப்போ டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னாலே வந்து ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க வேணாம். ஏன்னா பல்லுலாம் வலிக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு அந்த ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஸோ இதனாலே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா அட்வான்ஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு டென்டல் சைட்லேருந்து. இந்த மாடர்ன் டெக்னாலஜிலாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அன்அவாய்டபிள் இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்ளம். அதாவது இதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட்டும் ஜாஸ்தியாகும். நீங்கள் யூ வில் பி அஃபெக்டட். யூ வாண்ட் டு அண்டர்கோ பெயின். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் டென்டல் ப்ராப்ளம்ஸை நெக்லெக்ட் பண்ணீங்க அப்படின்னா. அண்ட் அஃப்கோர்ஸ் டென்டல் ப்ராப்ளம்ஸை நெக்லெக்ட் பண்ணால் அந்த ப்ராப்ளத்தோட ட்ரீட்மெண்ட் டியூரேஷனும் ஜாஸ்தியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன சொத்தப்பல் இதை அடைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதே சொத்தப்பல் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் வேரில் பட்டதுன்னா இந்த ரூட் கெனால் பண்ணுறதுக்கு யூ வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு 2 சிட்டிங்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆர் கேப் போடுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 சிட்டிங்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதே சொத்தை இன்னும் ஆழமாக போச்சுன்னா அந்த பல்லை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதை பல்லை ரீப்ளேஸ் பண்ணணும்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப் டைம்ஸ் கூட தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் ஐம் டெல்லிங் யூ இஸ், ஒரு டிகே இருக்குன்னு தெரியுதுன்னா அதை ஆரம்பத்திலேயே நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்து அதை ட்ரீட் பண்ணிட்டா யுவர் டியூரேஷன் இஸ் சேவ்ட், அமௌண்ட் யூ கோயிங் டு ஸ்பெண்ட் மணி தட் இஸ் ஆல்சோ கெட்டிங் சேவ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பெயின் அண்டர்கோ பண்ண தேவையில்லை, ப்ரெஷர் ஆர் ட்ராமா அண்டர்கோ பண்ண தேவையில்லை. ஸோ இட் இஸ் ஆல் இன் யோர் ஹேண்ட்ஸ். எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறீங்க ஃபார் அ டென்டல் ட்ரீட்மெண்ட், அதை வச்சு தான் உங்களோட பெயின், காஸ்ட் அண்ட் டியூரேஷன் கண்டிப்பாக இதுதான் அடங்கியிருக்கு. லேசர் டென்டிஸ்ட்ரி பற்றி இப்போ நிறைய பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது மூலியமா இப்போ பெயின் இல்லாமலும் சரி, ஸ்டிச்சஸ் எதுவுமே போடாமல் லேசர் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா சார்? லேசர் டென்டிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இன் டென்டிஸ்ட்ரி. அதாவது ஆஸ் யூ செட், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரூட் கெனாலுக்கு லேசர் தேவைப்படுது. அண்ட் இம்பாக்ஷன் சர்ஜரிஸ்க்கு லேசர் அசிஸ்டட் சர்ஜரிஸ், அந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது பெயின், பிளட் லாஸ் இதெல்லாமே கண்டிப்பாக கம்மியாக தான். அண்ட் மோர் ஓவர் கம் ரிலேட்டட் சர்ஜரிஸ்க்குமே லேசரில் பண்ணும்போது ஹீலிங் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். அண்ட் தேவையில்லாமல் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் அந்த மாதிரியான எதுவுமே தேவைப்படாது. ஓகே சார். பல்லில் வந்து இப்போ அந்த அளவு எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை கேப் போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து பல் செட் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரினா களிமண் மாதிரி ஒரு மாவு வச்சு அச்சு எடுத்து பண்ணுவாங்க. இதனால வந்து என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து அது ஒத்துக்கும், சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இது செட் ஆகாது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு இப்போ அட்வான்ஸ்டாக ஏதாவது வந்திருக்கா சார்? ஸோ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், அதில் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று எடுப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து என்னென்னா கன்வென்ஷனல் மெத்தட். உங்கள் பல்லோட அளவு எடுத்து அச்செடுக்கிறதுக்கான ஒரு கன்வென்ஷனல் மெத்தட். இதுக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் தான் டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ். அதாவது ஸ்கேன் மூலியமாக, 3D ஸ்கேன்ஸ் மூலியமாக உங்களோட பல்லோட அச்சனமும் டிஜிட்டலாக எடுத்து வில் பி கிரியேட்டிங். உங்களுக்கு ஒரு கேப் போட வேண்டியதாக இருந்தாலும் சரி, இல்லை கழட்டி மாற்ற மாதிரி ரிமூவபிள் அப்ளையன்சஸ் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, we need not go for an conventional. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு ஃப்ளார் மாதிரி ஒன்று வாய்க்குள்ளே வச்சு இம்ப்ரெஷன் எடுப்பாங்களே, அது ரொம்ப சில பேருக்கு கேக் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு there is nice advancements called 3D டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ். அது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இட் இஸ் கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த கன்வென்ஷனல் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்கை விட இது ரொம்பவே
உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். அது ஃபுல் மவுத் ஸ்கேன் அதுதான். ஃபுல் மவுத் 3D ஸ்கேன்ஸ் அது மூலியமா கூட நம்ம க்ரௌன்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஆர் ஃபேப்ரிகேட் பண்ணலாம், இல்லை நம்ம ரிமூவபிள் அப்ளையன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிக்ஸட் அப்ளையன்ஸாக இருக்கும், பிரிட்ஜஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஆர் ஈவன் அலைனர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரீடைனர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம இந்த 3D இம்ப்ரெஷன்ஸ் மூலியமாகவே நம்ம வந்து ஃபேப்ரிகேட் பண்ணலாம். ஓகே சார், ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்கு. நார்மல் ஸ்கேனுக்கும் இந்த 3D ஸ்கேனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? அட்வான்ஸ்டா என்னென்ன விஷயங்கள்லாம் 3D ஸ்கேன்ஸ்ல இருக்குன்றதை இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அதனால. இப்போ 3D ஸ்கேன்ஸுங்கிறது இப்போ வந்து யூ கேன் வியூ யுவர் டென்டிஷன், உங்க பல் அமைப்பு எப்படி இருக்கு, உங்க பற்கள் எப்படி இருக்கு, அது அப்படிங்கிறது நம்ம நீங்க இல்லைன்னா கூட இட் இஸ் தேர் இன் அவர் சிஸ்டம். ஸோ வி கேன் வியூ யுவர் டென்டிஷன் இன் ஆல் 3 டைரக்ஷன்ஸ். ஸோ அளவு எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும், மோர் அக்யூரேட். நம்ம இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து மோர் அக்யூரேட் தேன் நம்ம கையில் எடுக்கிறதுனால அதில் சில நம்ம எடுக்கிற இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகலாம், இல்லை டிஸ்டார்ட் ஆகலாம். அந்த மாதிரியான எந்த ஒரு பாதிப்புகளும் இந்த டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ்க்கு இருக்காது. இதை நம்ம சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ்க்கு கூட நம்ம ஈஸியாக அவங்களோட வாய் அமைப்பு எப்படி இருக்குது, பல் அமைப்பு எப்படி இருக்குங்கிறது நம்ம ஃபியூச்சர் ரெஃபரன்சஸில் கூட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தட் வி மோர், உங்களுக்கும் மோர் கன்வீனியன்ட், ஃபார் அஸ் ஆல்சோ இட் இஸ் மோர் கன்வீனியன்ட் டு நோ வாட் இஸ் பிஃபோர். உங்களோட பல் அமைப்பு முன்னாடி எப்படி இருக்குது, ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் உங்கள் பல் எப்படி இருக்குங்கிறத ட்ரான்சாக்ஷனை பார்க்கறதுக்கும், விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும், ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறதுக்கும் இந்த 3D இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் போகிற பர்சன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுற பர்சன்ஸாக இருக்கட்டும், இப்போ எல்லாருமே வந்து இன்விசிபிள் அலைனர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த இன்விசிபிள் அலைனர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது, இதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் சார்? கன்வென்ஷனலாக இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் பல் அலைன் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், கிளிப் ட்ரீட்மெண்ட். அதாவது பல்லுக்கு மேலே ப்ராக்கெட்ஸ் அட்டாச் பண்ணி வயர் பண்ணி, ஸோ வில் பி எவ்ரி மந்த் வந்து ஒரு விசிட் எடுத்து ஆர்த்தோடான்டிஸ்ட், அதாவது பல் வரிசைப்படுத்துகிற டாக்டர் இருக்காங்க இல்லையா, ஸ்பெஷலிஸ்ட், அவங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்சிங் தி வயர் மந்த் ஆன் மந்த். அப்படின்னும் போது உங்களுக்கு பல் பர்ஃபெக்டாக அலைன் ஆகும். ஸோ இதுவே ஆன் தி அதர் ஸ்கேல் தான் அலைனர்ஸ், அதாவது இன்விசிபிள் அலைனர்ஸ். இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ ஸ்பெக்ஸ்லேருந்து லென்ஸ் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ என்ன பெனிஃபிட்னா இட் வில் மோர் ஈஸ்தட்டிக். நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்கிறதே உங்களுக்கு ஐயில் டிஃபெக்ட் இருக்குங்கிறதே யாருக்குமே தெரியாது, பிகாஸ் யூ ஆர் வியரிங் எ லென்ஸ். அதே மாதிரி தான் உங்கள் பல்ல அலைன் பண்ணுற ப்ராசஸே வந்து நீங்கள் அதை இன்விசிபிளாக பண்ணுறீங்க. ஸோ இல் பி மோர் கான்ஃபிடென்ட். உங்கள் வாயில் கிளிப் இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஈஸ்தட்டிக் வைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் கிளிப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்கள் பல் அலைன் பண்ணுற ப்ராசஸில் நீங்கள் இருக்கீங்கிறதுமே யாருக்குமே தெரியாது. ஸோ தட் இஸ் வாட் தி மெயின் அட்வான்டேஜ் ஃபார் braces treatment and aligners treatment. செகண்ட் அட்வான்ஸ்மெண்ட், அதாவது செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களுக்கு மேஜராக ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு மைல்டு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஹார்ட் ஃபுட் நீங்கள் சூவ் பண்ண முடியாது, ஸ்டிக்கி ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட முடியாது. ஃபைபர் இருக்கிற மாதிரியான, இப்போ ஆரஞ்சு மாதிரியான ஃபுட்டோ, அந்த மாதிரியான க்ரீன்ஸ் மாதிரியான ஃபுட்டோ நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா இட் வில் மோர் ஸ்டக்கிங் இன் ஆல் தீஸ் பிளேசஸ் ஆஃப் யுவர் டீத். பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது, அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இட் பி சிம்பிளி ரிமூவிங் யுவர் அலைனர்ஸ். சாப்பிட போகிறீங்க, மவுத் ரின்ஸ் பண்ண போகிறீங்க, அகைன் நீங்கள் அலைனர்ஸ் போட போகிறீங்க. ஸோ சாப்பாட்லேயுமே உங்களுக்கு எந்த ஒரு மேஜர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. கம்மிங் ஆன் டு தி பெயின், பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெயின் இருக்கும். அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் பெயின் இருக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு டைட்னஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அதை யாராலுமே டினை பண்ண முடியாது. பட் கம்பேரிட்டிவ்லி விச் இஸ் பெட்டர் அப்படின்னு கேட்டால் அலைனர்ஸ் வில் பி மோர் கன்வீனியன்ட் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் நிறைய அட்வான்டேஜஸ் அலைனர்ஸ்க்கு இருக்கு. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்விசிபிள் அலைனர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கம்பேர் இந்த ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நீங்கள் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் போனாலும் எக்கானமிக் கிளாஸில் போனாலும் போகிற டெஸ்டினேஷன் ஒன்று தான். அந்த ஃப்ளைட்டை ரன் பண்ணுற பைலட்டும் சேம் தான். பைலட் இன் தி சென்ஸ் தி டாக்டர் ஹூ இஸ் கோயிங் டு டூ தி ட்ரீட்மெண்ட் அண்ட் சேம் பிளேன். பிஸ்னஸ் கிளாஸாக இருந்தாலும் எக்கனாமிக் கிளாஸாக இருந்தாலும் சேம் பிளேனில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. அதுதான் அந்த கிளினிக். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும்? கம்ஃபர்ட். பிஸ்னஸ் கிளாஸில் இது மோர் கம்ஃபர்டபுள், எக்கானமிக் கிளாஸில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் போகிற டெஸ்டினேஷன் ஒன்று தான். பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் வில் பி சேம், மோர் ஆர் லெஸ் சேம். ஓகே, இட் இஸ் நாட் லைக் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் வந்து அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட்டை விட வந்து ரொம்ப கம்மின்னு கிடையாது. இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அலைனிங் யுவர் டீத். Nevertheless for the aligners, but cost wise உங்களுக்கு aligners ரொம்ப ஜாஸ்தி because of all these comfort I told you, advantages I told you, and
ஆப்வியஸ்லி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னா இனிஷியலாக அதோட காஸ்ட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். போக போக இட் வில் பி மோர் கன்வீனியன்ட் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ அட்வான்ஸ்டா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. அத பத்தி இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இப்ப நார்மல் பீப்புளுக்கு அவங்களோட பட்ஜெட்ல அடங்கக்கூடிய வகையில இருக்குமா? இல்ல எப்படி இருக்கும் சார்? கம்பேரிட்டிவ்லி ஹை. பிகாஸ் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால அலைனஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் குவைட் காஸ்ட்லியர், பட் இட் இஸ் அஃபோர்டபுள் ஃபார் அண்ட் இட்ஸ் வர்த் இட். பிகாஸ் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால இது வந்து வர்த் இட் தான், மணிக்கு வர்த் இட். ஸோ பேசிக்கலி ஒரு நல்ல அலைனஸ் ட்ரீட்மெண்ட் ஒரு குட் பிராண்ட் கிட்ட இருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மினிமம் ஃபார் 6 months ஆஃப் பீரியட் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இட் காஸ்ட் அரவுண்ட் ஒரு 60,000 to 70,000 6 months ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு டெஃபினட்டாக எடுக்கும் ஃப்ரம் அ பேசிக் டென்டல் கிளினிக். ஓகே சார்.